ஹாய் ஹலோடா, நான் ஜாஸ்மின். இது நாம்ஜினோட ஒரு ஒன் ஷாட். இது ஆக்சுவலி அவருடைய பர்த்டே அன்றைக்கி தான் இதை போஸ்ட் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் எனக்கு சுத்தமாக எனக்கு டைமே இல்லை. இது நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் எனக்கு இதை நான் பாதி தான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன். பாதி எனக்கு ரெக்கார்ட் பண்ணவே டைம் இல்லை. அதனால தான் சாரி. ஒரு பர்த்டே அன்றைக்கி நான் போகணுன்னு நினச்சேன், பட் போட முடியல. இது நாம்ஜினோட ஒன் ஷாட். அப்புறம் கனா காணும் காலங்களுடைய ஸ்பெஷல் ஒன் ஷாட். ஸ்டோரி ஒன்றும் சொல்கிற மாதிரி இருக்காது. ஏதோ அவருடைய பர்த்டே அன்றைக்கி ஒரு ஒன் ஷாட் போடணுமேன்னு சொல்லி நான் இந்த மாதிரி ஸ்டோரி யோசித்தேன். முக்கியம் தான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஒன் ஷாட் வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே, நம்ம அப்படியே ஒன் ஷாட்டுக்குள்ளே போயிடலாம். அம்மா 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 நானும் வரேம்மா ஜிம்மா. ஷோ ஆரம், இதை பாரு ஜின், இதை பாரு எஞ்சின் பாப்பா. அப்பாவும் அம்மாவும் முக்கியமான ஒரு மீட்டிங் போகிறோம். இதை பாருடாடா, நீ பொய் சொல்லாத, எனக்கு என்னை பற்றி நல்லாவே தெரியும். நான் தூங்கினதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் எதுவும் பிளான் போட்டுக்கிட்டே இருந்தீங்க. இன்றைக்கி நீங்கள் கிளம்புறீங்க. அதே மாதிரி தான் அந்த டே குக் 2 பேரும் நேற்று கிளம்பி போயிட்டாங்க. நீ என்னமோ பிளான் போடுற, எனக்கு நல்லாவே தெரியும். ஒழுங்காக சொல்லு, எங்கே போகிற? இதை பாரு அப்படி சொல்லி என்ஜின் பாப்பாக்கு முன்னாடி அப்படி நியூலன் போட்ட மாதிரி கையை பிடிச்சிட்டு, டாடா பாவம் இல்லை, நீயா பாவம் இல்லை டாடா அப்படி சொல்லி பாவமாக மூஞ்சி வச்சுக்கிறாரு. சரி, இந்த விஷயம் சொல்லு. நீ ஒரு 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 2 days ஓகேவா? 2 days தான், அப்படி தானே ஜின்? பாவி 1 week பிளான் போட்டு 2 daysங்கிறானே அப்படி சொல்லி ஜின் அப்படியே ஆரமே பார்த்துட்டு இருக்காரு. 2 days-ஆ? 2 days தான். போயிட்டு மீட்டிங் அட்டன் பண்ணிவிட்டு மறுபடியும் நாங்கள் ரிட்டர்ன் வந்துடுவோம். சரி, நீ மட்டும் போ. அதிகம் ஜீன் கூப்பிட்டு போகிற, மம்மாவை எதுக்கு நீ கூப்பிட்டு போகிற? மம்மா வந்தால் தான் அப்பாவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங் கிடைக்கும். எப்போவுமே நாம் ஜீன் 2 பேரும் ஒன்றா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். என்ன பேசிகிட்டு இருக்கா அப்படி சொல்லி அவங்க பேபி அப்படியே தான் ஆரமாக பார்த்துட்டே இருக்கு. இதெல்லாம் சொல்லி குழப்பிடுவான். இந்த பார் பாப்பா அப்படின்னு சொல்லி இப்போ ஜீன் அப்படியே நின்று பாப்பா அப்படியே திருப்புறாரு. என்னம்மா? இதை பாரு, அப்பா இதான் அப்பா வெளியே போய் ஃபஸ்ட் தடவை மீட்டிங் அட்டன் பண்ணுறாரு, அப்படி தானே? அப்போ தனியாக போகிறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. நானும் கூட போனால் அப்பாவுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும்ல. அப்புறம் புதுசாக ஒரு இடத்துக்கு அப்பா போகிறாரு, அவர் கூட அம்மாவும் போனால் நல்லாயிருக்கும்ல. அப்போ நான் உனக்கு தான் லீவ் கிடைக்கல. ஜிமின் இருக்கிறாங்க, அப்புறம் ஜிமினோட 3 பாப்பா இருக்கிறாங்க. அவங்களாம் யார் பார்த்துப்பா? நீ தானே பெரிய அக்கா. ஆமல்ல, நான் இல்லாமல் பேபிஸ் 3 பேரும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நீ இல்லாமையா? நீ இருக்கிறது தாண்டி அவங்களுக்கு கஷ்டமே அப்படி சொல்லி ஆரம் வந்து யோசிக்கிறாரு. அது என்னமோ புரிஞ்சுக்கிட்ட மாதிரியே ஜீனா ஆரமாக பார்த்து மறைக்கிறாரு. எப்படி தான் நான் மனசில் நினைக்கிறதெல்லாம் இவனுக்கு தெரியுதோ அப்படி சொல்லிட்டு ஆரம் ஜின் பார்த்தோன்னே அப்படியே அந்த பக்கமாக பார்வையை திருப்பிக்கிறாரு. இந்த பாரு பாப்பா, நீ இருந்தால் தான் ஜிமினுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். அப்புறம் டேவோட பேபி வேறு இருக்கல, அதெல்லாம் யார் பார்த்துப்பா சொல்லு? நீ தானே பார்த்துக்கணும். சரி, ஓகே, பெரிய அக்காவாக இருந்து நீ தானே எல்லாத்தையும் பார்த்துக்கணும். என்னமோ சொல்கிறப்போ, ஆனால் என்னை விட்டுட்டு போகிறீங்களா? அப்புறம் இந்த பார், நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்க 2 பேருமே அப்படி சொல்லி 2 பேருமே கையை காட்டி பேசுது. ஓகே, நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரியே இந்த லீவுக்கு பாப்பாவை கூட்டிகிட்டு ஒரு ட்ரிப் போயிடலாம், ஓகேவா? நம்ம மட்டும் கிடையாது, நம்ம ஃபேமிலியோடு போகணும், புரியுதா? சரி, ஓகே, ஃபேமிலியோடு போகலாம். குட் கேர்ளாக இருக்கணும், எந்த சைடையும் பண்ணக்கூடாது, பாட்டியை தொல்லை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்போது நாம்ஜின் அப்படியே கட் பண்ணான்னு சொன்னால் நாம்ஜின் 2 பேரும் வாசலில் லக்கேஜ் வச்சுட்டு நிற்கிறாங்க. அது கீழேருந்து மேலே வரைக்கும் பார்க்குது. பேபி இடுப்பில் கை வச்சுட்டு, என்னதுன்னா லக்கேஜ் பாப்பா அப்படி சொல்லி சொல்கிறாரு. லக்கேஜ் 2 daysக்கு தானே லீவு, 2 daysக்கு தானே போகிறீங்க, அதுக்கே அவ்வளோ பெரிய லக்கேஜு? ஐயோ, இந்த வாண்டு இருக்குதே அப்படி சொல்லி ஆரம் அப்படியே ஜின்ன பார்க்குறாரு. இதுக்கு மட்டும் என்னைய பாரு, ஒன்றுமே சமாளிக்க தெரியாது. மூஞ்சி பற்றியா நல்லா அப்போவே சொன்னேன், இந்த லக்கேஜ் கொண்டு போய் காரில் வேணும். இங்கே பாரு பாப்பா, இதை பாரு மாமா, நீங்கள் எதனா ஒன்று சொல்லி சமாளிச்சுட்டே இருக்க. இதை பாரு ஜிமின், சொல்லு பாப்பா, இவங்களுக்கு 2 days தான் டைம். 2 daysக்குள்ளே இவங்க 2 பேரும் ரிட்டர்ன் வரல, இவங்க 2 பேர்கிட்ட நான் பேசவே மாட்டேன். முக்கியமாக இவங்க 2 பேரும் நான் தூங்கவே மாட்டேன், உங்க கூட தான் வந்து படுப்பேன். ஏன்னா அப்படி சொல்லி அங்கே ஜியோன் வந்து உட்காந்துட்டு காஃபி குடிச்சிட்டே பார்த்துட்டு இருந்திருப்பார். அவருக்கு பொறையே ஏறிஞ்சிருக்கும். அப்படி சொல்லி இருமிட்டே இருக்கிறாரு. ஏற்கனவே 3, இதில் இது 1 4 அப்படிங்கிற மாதிரி அவர் ஷாக்காக பார்த்துட்ருக்கிறாரு. ஜியோன் மாமா,
என்னடிக்குள்ளே வந்து இப்போ எதுக்கு உனக்கு இவ்வளோ இருமல் வருது, ஜிமின் தலையை தட்டி விடு அப்படி சொல்லிட்டு அது விறுவிறுன்னு இப்போ மேலே தான் போது பாப்பா மேலே பேபிஸ் தூங்கிட்டு இருக்காங்க, அதுக்கு தான் நான் பார்த்துக்க போகிறேன். ஜியோன்னு அப்படி சொல்லியாங்க ஜிமினுக்கு. என்னடா இப்போ தான் தூங்க வச்சுட்டு வந்தேன், என்னால் முடியல, இதுக்கு மேலே எந்த பேபி எழுந்தாலும் அதை நீ தான் பார்த்துக்கணும், நான் இந்த ரூமில் போய் தூங்க போகிறேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, பாய் பாய் ஜீன் பாய் ஆரம் அப்படி சொல்லிட்டு விறுவிறுன்னு ஜிமின் போய் ஒரு ரூமில் போய் அப்படியே படுத்துக்கிறாரு. ஐயோ என்னால் முடியலையே அப்படி சொல்லியாங்க ஜியோன்னு அழுதுட்டுருக்கிறாரு. ஏய் இப்போ எதுக்குடா அழுகுற, நான் பார்த்துக்கிறேன், இந்த பாரு பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க ஓகேவா, அம்மா கொஞ்சம் பாப்பாவை பார்த்துப்பல, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இல்லை அவன் கோவப்படுறான், அதுக்கு தான் நான் ஆரம்பிட்டு சொன்னேன், இப்போ எதுக்கு எங்களுக்கு ஹனிமூன்லாம், இந்த பார் மேரேஜ் அப்படி இப்படி அதுக்கப்புறம் பேபிஸ் அது இதுன்னு சொல்லி நீ ஹனிமூனே போகல, ஆரம்பம் ஆசைப்படுறாள் போயிட்டு வா அப்படி சொல்லி என்னோட அம்மா தான் அப்படியே அமுச்சு வைக்கிறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணணும்னு சொன்னால் ரூமில் தான் ஜின்ஜின்க்கு என்ன பண்ணுறான் வெளியே போகலாம் வா, ஏய் என்னடா நானே எவ்வளோ ஆசையாக வந்திருக்கேன், இது பாரு இப்படிலாம் என்னை காய விடாத, பாவம் தானே உன் புருஷன், அதெல்லாம் பாவம்லாம் கிடையாது, எதாக இருந்தாலும் நைட்டுக்கு தான், இப்போ மார்னிங் தானே வெளியே போய் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு வரலாம். அதுக்காடி நம்ம அங்கேருந்து ஹனிமூனுக்கு வந்திருக்கோம், புரியாமல் பேசாத, ஒவ்வொரு செகண்டையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதுக்கு இந்த 1 வீக்கும் நம்ம 2 பேரும் வெளியே எங்கேயும் போகலாமே, நமக்கு இந்த ரூமு தான் எல்லாமே, அதுவும் இந்த பெட் இருக்குது பற்றியா, இதுதான் நமக்கு எல்லாமே. சிப்பு வாரம் நீ வேற நீ பேசுகிறது பார்த்துல எனக்கு பயமாக இருக்குது, நானும் ஒத்துக்க மாட்டேன் அப்படி சொல்லி ஜின் பாட்டு கிளம்பி வெளியே போகிறாரு. ஐயோ இவனை கல்யாணம் பண்ணிட்டு நான் படுற பாடு இருக்குதே கடவுளே அப்படி சொல்லி பின்னாடி ஆரம் ஓடிக்கிட்டே இருக்கிறாரு. ஒவ்வொரு பிளேஸாக அப்படியே சுற்றி பார்க்குறாங்க. ஆரம் செம்மையாக இருக்கும், குளிர்த்தி தெரியுமா அப்படி சொல்லி ஜின் ஒரு மாதிரி பண்ணுறாரு. ஏய் ரொம்ப குளிர்தா, ரூமுக்கு வேணா போகலாமா, சிப்படா அப்படி சொல்லிட்டு இப்போ ஜின் ஒவ்வொரு இடமா அப்படியே சுற்றி பார்த்துட்டே இருக்கிறாரு. அங்கே க்யூட்டாக ஒரு கப்பல் போயிட்டுருக்காங்க, அவங்க அப்படியே என்ஜின் பாப்பா மாதிரியே ஒரு பாப்பா அப்படியே நடந்து போயிட்டே இருக்குது, இன்னொரு பேபியை அப்படியே கையில் வச்சு அப்படியே கூட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அதை ஜின் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாரு. என்னடி பார்க்குற அப்படி சொல்லி பின்னாடி வந்து ஆரம் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. அந்த ஃபேமிலி ஃபுல்ஃபில்லாக இருக்குல்ல, நம்ம ஃபேமிலியும் ஃபுல்ஃபில்லாக ஆகுமா, ஏன்டி என்னாச்சு, இல்லை நமக்கும் இன்னொரு பேபி ஆரம் என்ன அப்படி சொல்லி ஆரம் அப்படியே ஜின் முன்னாடி வந்து நிற்கிறாரு. ஜின் ஒரு மாதிரி ஷை ஆகி அப்படியே தலையை குஞ்சிக்கிறாரு. என்ன சொன்ன, என்னை பார்த்து சொல்லு. இல்லை ஆரம், எனக்கும் ரொம்ப நாளாக இது உன்கிட்ட கேட்கணும்னு இருந்துச்சு, ஆனால் எப்படி கேட்கணும் தான் எனக்கு தெரியல, நீ லூஸு, என்கிட்ட தான் கேட்க முடியும், வேறு யார்கிட்டனா போய் கேட்க முடியுமா என்ன, அப்போது உனக்கு ஓகேவா ஆரம்? ஹே எனக்கு ஓகே இல்லாமையா, நம்ம யோஞ்சன் பாப்பா ஜிமினோட பேபி அப்புறம் டேயோட பேபிலாம் கொஞ்சம் போது எனக்கும் ஆசையாக இருக்கும், சரி ஓகே நமக்கும் ஒரு பேபி இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்ட்டு. நிஜமாக சொல்கிறியா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? இந்த ஹனிமூன் ட்ரிப்பே உன் தம்பிங்க 2 பேர் தான் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. என்ன சொல்கிற? ஜங்குக்கும் ஜியோனுமா? ஆமாம். என்ன சொல்கிற? வா நம்ம நடந்துகிட்டே பேசலாம் அப்படி சொல்லி 2 பேருமே அப்படியே ரெண்டு பேருமே அப்படியே கையை ஹோல்ட் பண்ண மாதிரி அந்த மாதிரி பிடிச்சிட்டு அப்படியே நடந்துகிட்டே இருக்கிறாங்க. நீ எப்போவுமே உன்னுடைய ஃபேமிலி, உன் அம்மா அப்பா, உன் பிரதர்ஸ், அப்புறம் ஜிமின் டே அவங்க பேபிஸ் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கல, உன்னை பற்றி கூட நீ யோசிக்கிறது இல்லைல்ல, நானும் ஆஃபீஸ்னு அப்படியே சுற்றிட்டு இருந்தேன்ல, அதனால தான் நம்ம 2 பேருக்கும் இது ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. என்ன சொல்கிற? நிஜமாவா? நடந்துகிட்டே சொல்லிட்டா அப்படி சொல்லி 2 பேருமே அப்படியே கையை அப்படியே ஹோல்ட் பண்ண மாதிரி அப்படியே நடந்துட்டுருக்காங்க. இப்போ ஃப்ளாஷ்பேக். ஐயோ எவ்வளோ வேலை பாரு, ஏய் மேனேஜர் அப்படி சொல்லி கத்துறாரு. சார் இது என்ன, இது ஒழுங்காக செக் பண்ணாமல் அமைச்சிருந்தா என்ன ஆயிருந்திருக்கும், அவ்வளோதான், அந்த ஜங்குக்கு ஆடின்னு ஆடி இருந்திருப்பான், அதுக்கு மேலே அந்த ஜியோ ஒழுங்காக அதை ரெடி பண்ணிட்டு வா, அவ்வளோதான், அவனுக்கு 2 பேருக்கும் ஒரு சான்ஸ் கிடைக்கக்கூடாது என்னை திட்டுறதுக்கு அப்படி சொல்லும் போது இப்போது 2 பேருமே அவருடைய கேபினை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வராங்க. ஹை ஆரம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜியோன்னு வர்றாரு. மாமாவா? என்றைக்கு அப்போ நானும் அன்னையிலேருந்து நம்ம மேலே கொஞ்சம் மரியாதை கூடி போய் தான் இருக்குது. வாங்க மச்சான் அப்படின்னு சொல்லி இப்போ ஜங்கு கையும் அப்புறம் ஜியோனையும் கூப்பிட்றாரு. 2 பேருமே வந்து உட்காராங்க. 2 பேருமே வந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸா என்ன வச்சுருப்பானுங்க, சும்மாவே வேலைன்னு சொல்லி சாகுடிப்பானுங்க, இப்போ என்ன செய்வானுங்க,
நீங்கள் பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, இந்தாங்க அப்படி சொல்லி கையில் ஒன்று கொடுக்குறாங்க. என்னது இது? ஓப்பன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தான். உங்களுக்கு அனிவர்சரி வருதுல்ல. ஆனிவர்சரியா? என்ன மச்சான் மறந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி ஜீவன் கேட்குறாரு. என் அண்ணா அப்புறம் எங்கள் ஜின்னுக்கு தெரிஞ்சால் ரொம்ப கோவப்படுவானே. ஆஹா ஆமாம், நெக்ஸ்ட் வீக்கு. நல்ல வேலை நீங்கள் 2 பேரும் ஞாபகப்படுத்துனீங்க, இல்லைன்னா அவ்வளோதான், சின்ன ஆடுன்னு ஆடிடுவான் அப்படி சொல்லி அங்கே ஆரம் வந்து சொல்லிகிட்ருக்காரு. சரி இது என்னது, ஓப்பன் பண்ணி பாருங்கள் அப்படி சொல்லி ஜங்குக் சொல்கிறாரு. இப்போது ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, என்னது ஹனிமூனா? இப்போவா? மேரேஜ் ஆகி 3 இயர்ஸ் ஆயிடுச்சு, இப்போ ஹனிமூனா? ஆமாம் இப்போ தான் அப்படி சொல்லி ஜங்குக் சொல்லிட்டு இப்போ ஆரம்கிட்ட வந்து அப்படி ஷோல்டரில் மேலே கை போடுறாரு. ஆரம்க்கு எப்போவுமே ஜங்குக் ஜியோன்னா கொஞ்சம் பயம் அவருக்கு. ஏன்னா ஸ்டார்டிங்கில் 2 பேருமே ஒரு மாதிரி டெரராக நடந்திருப்பாங்க. இப்போ எதுக்கு பயப்படுறீங்க அப்படி சொல்லி இந்த பக்கம் ஜியோனை வந்து அப்படியே கையை போடுறாரு. 2 பேரும் என்ன பண்ண போகிறீங்க? மச்சான் ஒன்றும் இல்லை, எங்கள் ஜின் வந்து எப்போவுமே எங்கள் ஃபேமிலி, அப்புறம் எங்களை பற்றி, அப்புறம் எங்கள் பசங்களை பற்றி, ஜிம்மினை பற்றி, டேயை பற்றி இப்படி தான் யோசிச்சுட்ருப்பாங்க. எப்போவுமே அவங்கள பற்றி அவங்க யோசித்ததே கிடையாது, எங்களை பற்றி மட்டும்தான் யோசிச்சுட்ருப்பாங்க. எங்களுக்கு ஒரு யோசனை வந்துச்சு, சரி அவங்களுக்கு நாங்கள் ரிட்டன் எதனா செய்யணுமே அப்படின்னு தோணுச்சு. அப்போ தான் உங்களுடைய ஆனிவர்சரி ஞாபகம் வந்துச்சு, அதனால தான் இது. அதுக்குன்னு மேரேஜ் ஆகி 3 வருஷம் கழிச்சா மேரேஜ் பண்ணி அவன் 50 வயசில் ஹனிமூன் போயிட்டுருக்கான். இப்போ என்ன வயசாகிடுச்சு உங்களுக்கு? என்னமோ தாத்தாவை மாதிரி பேசிகிட்ருக்கீங்க. என்ன ஜீவன் மச்சான் இப்படிலாம் பேசிகிட்ருக்கீங்க? அட விடுங்க மாமா, பார்த்துக்கலாம். ஆனால் யோஞ்சும் பாப்பா அழுவாளே, அதெல்லாம் நாங்கள் சமாளிச்சுப்போம், ஜிம்மின் இருக்கான், நாங்கள் சமாளிச்சுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்துருப்பாங்க. அதை தான் வந்து ஆரம் வந்து இப்போ ஜின்கிட்ட சொல்லிகிட்ருக்காரு. நிச்சயமாவா அப்படி சொல்லி இப்போ ஜின் ஆரமே பார்த்துட்ருக்குறாரு. ஆமாம், உன் பிரதர், நீ எப்படி உன் பிரதர் மேலே கேரிங்காக இருக்கியோ அதே மாதிரி தான் உன் பிரதர்ஸும் உன் மேலே அவ்வளோ கேரிங்காக இருக்காங்க. நான் கூட பயந்தேன் தெரியுமாடி, என்னை பார்த்தாலே அப்படி முறைச்சி பார்ப்பான். முக்கியமாக உன் ஜீவன் தம்பி இருக்கான் பாரு, ஐயோ அப்பா, ஜங்கோக்கையாவது ஒரு வகையில் நான் சேர்த்துப்பேன். ஆனால் உன் ஜீவன் தம்பி பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்கும். சும்மா என்னை அசிங்கப்படுத்திகிட்டே இருப்பான். ஆரம் சும்மா என் தம்பிகளை பற்றி குறை சொல்லிகிட்டே இருக்கிறாருங்க. எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு அதான் வேலை, போங்க நான் போகிறேன் அப்படி சொல்லி அந்த கையை விட்டுட்டு அப்படி போகலான்னு சொல்லி போகிறாரு. ஐயோப்பா, உன் தமிழை பற்றி பேசணும், அவன் கோவம் பொத்துட்டு. சரி இனிமேல் உன் தமிழை பற்றி சொல்ல மாட்டேன். நீங்கள் தான் சும்மா என் தம்பிகளை குறை சொல்லிகிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு எதனா தோணுச்சா? நான் கூட எத்தனை வாட்டி எதிர்பார்த்தேன் தெரியுமா, ஹனிமூன் கூப்பிட்டு போவீங்கன்னு நினச்சி. ஆனால் கடைசி வரைக்கும் நீங்கள் கூப்பிட்டு போவே இல்லை. ஏய் இதப்பா நிஜமாவா? ஆமாம். ஏய், உன் மனசில் ஆசை இருந்தால் என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? என்கிட்ட சொல்லாமல் நீ யார்கிட்ட சொல்லுவேன்? நீங்கள் தான் எப்போ பார்த்தாலும் ஒரே ஆஃபீஸுன்னு இருக்கீங்க. அப்போனா நீங்கள் தான் எப்போ பார்த்தாலும் உன் தம்பி ஒய்ஃபு, தம்பி பசங்க அப்படின்னு சொல்லி சுற்றிக்கிட்டுருக்குற. நான் எதனா சொன்னேன்னா? சரி விடு, இதை பார், நம்மளுக்கான டைம், நம்ம இதை வேஸ்ட் பண்ணவே கூடாது. ஒவ்வொரு செகண்டையும் நம்ம லைஃப்பை என்ஜாய் பண்ணி வாழணும். அதுக்கு இப்போ நம்ம ரூமுக்கு போகணும். வேணாம் நிறைய இடம் இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு. அது அப்புறமா இன்னொரு வாட்டி நம்ம ஏஞ்சல் பாப்பாவோட வந்து சுற்றி பார்க்கலாம். இப்போ நீ வேற என்கிட்ட ஒரு கிஃப்ட்டு கேட்டிருக்க, அதை நான் கொடுக்க வேணாம். என்ன கிஃப்ட்டு? என்ன கிஃப்ட்டுன்னு தெரியாது, நீ தானே என்கிட்ட கேட்ட. நம்ம ஏஞ்சல் பாப்பாவுக்கு ஒரு தம்பி பாப்பா வேணும்ன்ட்டு போக ஆரம்பிங்க. சரி வா நம்ம ரூமுக்கு போகலாம் அப்படி சொல்லும் போதே ஆரமோட மொபைல் வந்து ரிங் ஆகுது. யார் இது அப்படி சொல்லி எடுத்து பார்த்தா ஜியோன்னு வருது. யார் இப்படி பார்த்துட்ருக்கேன்? என்னடி உன் தம்பி என்ன கால் பண்ணியிருக்கான்? யார்? ஜங்குக்கா? ஜங்குக்கெலாம் இல்லை, ஜியோனா கொடு, மொபைலை கொடுங்க ஆரம் அப்படின்னு சொல்லி இப்போ அந்த மொபைலை வாங்கி ஜீன், ஹலோ ஜீன் என்ன பண்ணிகிட்ருக்க? இல்லைடா சும்மா அந்த பிளேஸ் எல்லாம் சுற்றி பார்த்துட்ருக்கோம். சரி எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு நைட்டுக்கு தான் நீ ரூமுக்கு போகணும், புரியுதா? நைட்டுக்கா? ஆமாம் நைட்டுக்கு தான் அப்படி சொல்லு அந்த பக்கத்துலேருந்து ஜியோன்னு சொல்கிறாரு. ஜியோன் பக்கத்தில் ஜிம்மின் வந்து உட்காந்துட்ருக்கிறாரு. என்ன உன் தம்பிக்கு? அது ஒன்றும் இல்லை ஆரம், எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு நைட்டுக்கு தான் ரூமுக்கு போக சொன்னான். முடியாது. வேணா ஜீன் சொல்கிறது கேளு, என்னால் முடியல, இப்போவே ரூமுக்கு போவோம். ஜீன் உன்கிட்ட தான் பேசிகிட்ருக்கேன், சொல்கிறது புரிஞ்சா? என்ன ஜீவன், நீ ஃபுல்லாக எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு நைட்டுக்கு தான் நீ ரூமுக்கு போகணும், புரியுதா? அது வந்து ஆரம் என்ன சொல்கிறது, மொபைலை ஒட்டக்கூட
இந்தாங்க ஆரம். ஐயோ நான் பேசலாம் வாங்கிட்டேன், உங்ககிட்ட தான் பேசணுமா? அது வந்து ஆரம் வந்து அங்கே எங்கேயோ இருக்காருடா ஷாப்பில். நான் அங்கே வெளியே நின்றுட்டுருக்கேன். எனக்கு தெரியும் அவர் உன் பக்கத்தில் தான் நிற்கிறாருன்ட்டு. மொபைல் அவர்கிட்ட கொடு. ஜியோன் மொபைல் அவர்கிட்ட கொடுன்னு அப்படி சொன்னேன். இப்போ அந்த மொபைலை ஆரம்பிட்ட கொடுக்குறாரு. ஆரம்பம் அந்த மொபைலை வாங்கி சொல்லுங்கள் ஜியோன் மச்சான். என்னாச்சு ஆரம்பம்மா? நான் தான் சொல்கிறேன்ல, ஃபுல்லாக எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு நைட்டு ரூமுக்கு போகணும்னு சொல்லணும். என்னாச்சு? என் ஜின்னை போட்டு மிரட்டிகிட்ருக்கீங்களா? ஐயோ, இப்படி 2 தம்பிங்க இருக்கும்போது உங்கள் அண்ணனை என்னால் மிரட்ட முடியுமாப்பா? நான் மிரட்டவெல்லாம் இல்லை. இப்போ என்ன, நான் வந்து எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு டைமிங் சொன்னீங்கன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும் ஜியோன் மச்சான் அப்படி சொல்லும்போது அவருக்கு அங்கே ஸ்மைலியும் வந்தது. அங்கே ஜிம்மின் போட்டு ஜியோன் எடுக்கிற வேறு என்ன, சும்மா அவங்கள போய் படப்படுத்திட்டுருக்க. என் அழகு பொண்டாட்டி இத்தனை நாளாக ஜின்னை பற்றி தெரியும்ல, நமக்காகவே அவங்க லைஃப் 3 வருஷமாக அவங்கள பற்றி அவங்க யோசித்ததே கிடையாது. நம்மளை பற்றி மட்டும்தான் அவங்க யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்கு ஸ்பெஷலாக செய்யணும்ல, அதுக்காக தாண்டி செல்ல பொண்டாட்டி அப்படி சொல்லி இப்போ பிடிச்சி ஜிம்மினோட லிப்ஸில் அங்கே கிஸ் பண்ணுறாரு. அங்கே ஆரம் என்ன நடக்குது அங்கே ஜியோன் மச்சான்? அது அது ஒன்றும் இல்லை அப்படி சொல்லி ஒரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆரம்பமா. நீங்கள் ஒரு 10 o'clock போங்க, கரெக்டாக இருக்கும். 10 o'clock கரெக்டாக இருக்கும்ல அப்படி சொல்லி இந்த பக்கம் ஜிம்மினை கேட்குறாரு. கரெக்டாக தானே இருக்கும் அப்படி சொல்லி அந்த டிப்ஸை பிடிச்சி அப்படியே கிள்ளி வச்சுட்டு போயிடுறாரு. அப்படிங்கிறாரு. என்ன நடக்குது அங்கே? வேறு எதுவும் நடக்குதா என்ன? இல்லையே, இங்கே வேறு எதுவும் நடக்கலை. சொன்னது புரிஞ்சு ஆர்டர் போட்டிருக்கீங்க, அதுபடி தானே நான் கேட்டு நடக்கணும். சரி ஓகே மச்சான், இப்போது நான் என்ன பண்ணோம்? இப்போ என்ன பண்ணுங்க, அங்கே எதனா ரெஸ்டாரண்ட் இருக்கா? இருக்குது, அங்கே போகிறீங்க. என் சின்ன அங்கே என்ன பிடிச்சிருக்கோ எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறீங்க, புரியுதா? இந்த 1 week அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். சொல்கிறது புரிஞ்சிச்சு. இப்படிலாம் ஃபேஸை வச்சிட்ருக்காதீங்க. நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் தான் எங்கள் ஜின்னும் ஹாப்பியாக இருப்பாங்க. ஜின்னு மட்டும் எதுனா சேட் ஆனாங்கன்னா நீங்கள் 2 பேர் சேர்ந்தே என்னை காலி பண்ணிடுவீங்க, அதுதானே? புரிஞ்சால் சரி. அப்படியே சொல்லி அந்த மொபைல் அப்படியே கட் பண்ணிடுறாரு. எப்படிலாம் மிரட்டுறாங்க பாரு. அரம் என்னாச்சு? ஒன்றும் இல்லையே, வா நம்ம அங்கே போய் சாப்பிட்லாமா? அரம் எனக்கு பசிக்கலையே. ஆனால் அவன் ஜியோன் தம்பி ஆர்டர் போட்டானே, உன்னை ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டு போகணுமா, உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுக்கணும். பற்றியா என் தம்பிக்கு தோணுது கூட உனக்கு தோணல, வா போகலாம் அப்படி சொல்லிட்டு இப்போ ரெஸ்டாரண்ட் தான் போகிறாங்க. இப்படியே தான் அந்த டே ஃபுல்லாக அப்படியே ஒவ்வொரு இடமா சுற்றி பார்க்குறாங்க. 2 பேருமே செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஆரம் ஜின்னுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. ஜின்னு ரொம்ப ஹாப்பியாக ஆரம் கூட டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்தோம் சொன்னால் ஹோட்டலுக்கு வெளியே தான் நின்றுட்டு ஆரம் அப்படியே டைமை பார்த்துட்ருக்கிறாரு. என்ன பார்த்துட்ருக்கீங்க? இல்லை 10 o'clock தான் ரூமுக்கு போக சொன்னார் ஜியோன் மச்சான். இப்போது 9:30 தான் ஆகுது. அதுக்கு இன்னும் 1/2 hour இங்கே நிற்கணுமா? பைத்தியமே அப்படி சொல்லிட்டு ஜின் வந்து முன்னாடி போகிறாரு, பின்னாடியே ஆரம் வந்து ஓடுறாரு. இப்போ போய் ஜின்னு தான் அந்த டோரை அப்படியே ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணால் அப்படியே ஸ்டன் ஆகி போய் நின்று பார்த்துட்டு இருக்காரு. ஃபுல்லாக அங்கே வெட்டிங் நைட்டுக்கு ரெடி பண்ணியிருப்பாங்கள்ல அந்த மாதிரி இருக்குது. அப்படியே சின்ன அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. பின்னாடியே ஆரமும் வந்திருப்பார், அவரும் பார்த்துட்டு அவர் சின்னதாக ஸ்மைல் பண்ணுறாரு. இப்போ அவருடைய மொபைலுக்கு இப்போ டெக்ஸ்ட் வருது, அது பார்க்குறாரு. மறக்காமல் என் அண்ணனுக்கு விஷ் பண்ணிடு, புரியுதா? இவ்வளோ நேரம் சொல்லக்கூடாதுன்னு நாங்கள் தான் சொல்லியிருந்தோம், இப்போ நீ அவங்களுக்கு விஷ் பண்ணுற, ஹாப்பி ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்திருக்கோம். ஜியோன் தான் அமுச்சு வச்சுருப்பாரு. அதை பார்த்துட்டு சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு இப்போ பின்னாடியே போய் அப்படியே சின்ன போய் அப்படியே ஹக் பண்ணுறாரு, ஹிப்பில் அப்படியே கை போட்ட மாதிரி. ஆரம் ஹாப்பி ஆனிவர்சரி. ஆரம் ஞாபகம் இருக்கா? ஆமாடி, நம்மளுடைய மேரேஜ் எப்படி மறக்க முடியும்? ஸ்கூல் டேஸ்லேருந்து லவ் பண்ணுறோம்ல, நான் எப்படி மறப்பேன்? ஆனால் நான் எவ்வளோ சேடானேன்னு தெரியுமா? ஏன்னா நீங்கள் காலையிலேருந்து எனக்கு விஷ் பண்ணவே இல்லை. நான் கூட நினச்சேன் நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்ட்டு. மறக்கலாம் இல்லை, உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினச்சேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்லார். ஜின் அப்படியே ஹிப்பில் கை போட்டபடியே அப்படியே உள்ளே கூப்பிட்டு போய் அந்த டோரையும் அப்படியே லாக் பண்ணிடுறாரு. என்னாச்சு? எதனா ஒன்று பேசிகிட்டே இருப்பேன். இப்போ அமைதியாகிட்டேன். அது ஒன்றும் இல்லை ஆரம், அது வந்து நமக்கு ஃபஸ்ட் இந்த மாதிரி தானே வெட்டிங் நைட்டு அன்றைக்கி இப்படி தானே இருந்துச்சு. உனக்கு ஒன்று தெரியுமா? அன்றைக்கி நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? என்னது
திரும்ப அப்படி சொல்லி அப்படி திருப்புறாரு. ஜின் அப்படியே தலையை குனிஞ்சிட்டு நிற்கிறாரு. என்ன சொல்கிற? ஆமாம், அன்றைக்கி எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. எப்படி நம்மளுக்குள்ளே அந்த மாதிரி கிஸ் அதெல்லாம் ஓகே, நம்மளுக்குள்ளே நிறைய வெட்டி நடந்திருக்கு. ஆனால் அந்த மேக்கோட் அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சு. வேணான்னு சொல்லலாம் தோணுச்சு. ஆனால் நீங்கள் எதனா தப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனால தான் அந்த பயத்தை எனக்குள்ளே வச்சிட்டு இருந்தேன். ஏய் நிஜமாக சொல்கிறேன் அப்படி சொல்லி இன்னும் டைட்டாக அப்படியே இழுத்து அப்படியே அப் பண்ண மாதிரி அப்படி பிடிச்சிட்டு இருக்கிறாரு. ஆரம்புக்கு ஆப்போசிட்டில் ஜின் நிற்கிறாரு. ஜின்னோட ஹிப்பில் கை போட்டு அப்படியே இழுத்து அந்த மாதிரி பிடிச்சிட்டு இருக்கிறாரு. ஜின் 2 கையுமே ஆரமோட செஸ்டில் அந்த மாதிரி வச்சுட்டு ஆரம் பார்த்தும் பார்க்காத மாதிரியும் அந்த மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. ஏன்னா அவருக்கு ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் ஆகுது. இப்போது வெட்டிங் நைட்டு அவருக்கு இப்போது வெட்டிங் நைட்டில் நடந்த எல்லா விஷயமே ஞாபகம் வருது. அப்போ ஜின் வந்து ரொம்ப ஷையாக இருந்திருப்பார். ஆமாம், நீ சொல்கிறது கரெக்டு தான். நான் கூட பார்த்தேன். ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருந்தல பொங்க ஆரம்பிச்சு எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. மேரேஜ் 3 வருஷம் ஆயிடுச்சுடி. நம்மளுக்குள்ளே எத்தனை வாட்டி இந்த மாதிரி நடந்திருக்கு. இப்போ என்ன நீ புதுசாக இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்க? இந்த மாதிரி நான் என் ஜின்னை பார்த்ததே இல்லையா வெட்டிங் நைட் அன்னைக்கு? அன்னைக்கு நான் பார்த்தேன். ஆனால் அன்றைக்கி எனக்கு என்ன தெரியுமாடி, அப்படி ஜின்னை அப்படியே தூக்கிட்டு போய் பெட்டில் அப்படியே படுக்க வைக்கிறாரு. ஜின்னும் அப்படியே ஆரமையே பார்த்துட்ருக்கிறாரு. என்னடி அப்படியே பார்த்துட்ருக்க? இல்லை என்னமோ சொன்னீங்கல்ல அதான் பார்க்குறேன். ஆமாம், அன்றைக்கி எனக்கு என்ன தெரியுமா, அப்படி நம்மளுக்குள்ளே எப்படியாவது மேற்கோட்டு நடந்துடணும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா நீ தான் எதனா இருந்தாலும் இப்போ வேணாம் அப்போ வேணான்னு சொல்லுவியே, எங்கே வேணான்னு சொல்லிவிட பயத்துலேயே வேகமாக வந்து அதான் பார்த்தேன்னு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக எல்லாத்தையும் மூவ் பண்ணிங்க. எனக்கு எப்படி பெயினாக இருந்துச்சு தெரியுமா? ஒரு பக்கம் பயம், ஒரு பக்கம் பெயின். போங்க ஆரம்பிங்க அப்படின்னு ஜின் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இப்போது ஜின்னோட ஷர்ட்டு அதை ஒவ்வொரு பட்டனாக அன்பட்டன் பண்ணார். என்ன பண்ணுறேன்னா ஷர்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் ரிமூவ் பண்ணால் தானே நம்மளுக்குள்ள எல்லாம் நடக்கும். போங்க நீங்கள் இன்றைக்கி வேண்டாம் நாளைக்கு. என்ன சொன்ன? இன்றைக்கி வேண்டாம் நாளைக்கா? அதெல்லாம் முடியாது. எனக்கு இப்போவே நீ வேணும். முடியாது ஜின், இப்போ என்ன நீ பழைய மாதிரி பேசுகிற? இதுக்கு முன்னாடி பேசி நீ அந்த மாதிரி பேசுடி, இந்த மாதிரி பேசாதடி. இந்த மாதிரி பேசினாலே நமக்குள்ளே எதுவுமே நடக்காது. அதனால தான் நான் அந்த மாதிரி பேசுகிறேன். என்னால் முடியாது, தள்ளிப்போ. ஜின் ப்ளீஸ், ஜின் ப்ளீஸ் அப்படி சொல்லும்போது அங்கே ஜின் வந்து சத்தமாக சிரிக்கிறாரு. என்ன ப்ராங்க் பண்ணுறியாண்ணா? இன்னும் உனக்கு புரியலையா அப்படி சொல்லி ஜின் வந்து அப்படியே டைட்டாக இழுத்து பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவரே வந்து ஆரமோட ட்ரெஸ் எல்லாம் ஒன்று அப்படியே ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிஸ் அப்படியே டீப்பாக போய்கிட்டே இருக்குது. ஜின்னோட நெக்கு செஸ்ட்டு அப்படி சொல்லி ஃபுல்லாக அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு ராக் பண்ணிவிட்டு அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கிறாரு. அவங்களுக்குள்ள ஒரு லவ்வோட ஒரு ஹார்ட்டாக அந்த மாதிரி வந்து மேக்கப் போயிட்டே இருக்குது. ஓகேடா, இதோடய இந்த ஒன் ஷாட்டை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இதுக்கு எப்படி இருந்துச்சுன்னு தெரியல, எனக்கு என்னமோ இதில் ஒரு ஸ்டோரியே இல்லாத மாதிரி இருந்துச்சு. நாம்ஜினுக்குன்னு ஸ்பெஷலாக கேட்டிருந்தீங்க, அதனால தான் கனா காணும் காலங்கள்லேருந்து ஸ்பெஷல் பாட்டு போட்டேன். இதே மாதிரி நான் வந்து ஜியோன் ஜிபினுக்கும் போடுவேன். நல்லா இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் சராங்கே.